சாய்பாபா சரணாலயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நம் சாயப்பாவின் அன்பு ஆசீர்வாதங்கள் மற்றும் எனது அன்பு வணக்கங்கள். இன்று நம் சாயப்பா நமக்கு எத்தகைய செய்தியை வழங்கப் போகிறார் என்று பார்ப்போமா? அன்பு குழந்தையே, உனது எண்ணம் ஈடேறும் நாள் வந்துவிட்டது. உனக்கு நான் குறித்து வைத்த நேரம் தொடங்கிவிட்டது. உனது கர்ம வினைகளை நான் கரைத்து விட்டேன். நீ கண்ணீரில் என்னை கரைத்து விட்டாய். உன் கர்ம வினைகளை நான் கரைத்து விட்டேன். போதும், நீ பட்டதெல்லாம் போதும். இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும். கவலைப்படாதே. உனக்காக உன் சாயப்பா இருக்கும்போது எதை நினைத்தும் நீ பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நீ ஜெயிக்கப் போகிறாய். அதற்கான நாள் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உடனடியாக நடக்கப் போகிறது. இவ்வளவு நாள் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் என் மீது ஆசைப்பட்டு நீ கேட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உனது கர்ம வினைகளிடம் போராடி நான் அதை கரைத்து விட்டேன். இனி உனது புண்ணிய காலங்கள் தொடங்கப் போகிறது. ஜென்ம ஜென்மமாக நீ பல புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய். ஏனென்றால் பல ஜென்மமாக நீ என்னுடன் தொடர்பில் இருக்கிறாய். இனி வரும் ஜென்மங்களிலும் நீ என்னுடன் தொடர்பில் இருப்பாய். அதனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை. நீ புண்ணியம் செய்த ஆத்மா. நீ அதிர்ஷ்டசாலி. நீ என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை தேடி வந்தேன். சிட்டுக்குருவின் கால்களில் நூலை கட்டி இருப்பது போன்று நான் என் பக்தர்களை இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னது போல் உன்னையும் நான் அப்படித்தான் இழுத்தேன். நீ புரிந்திருப்பாய், நான் உன்னிடம் வந்த பிறகு எவ்வளவு மாற்றங்கள் உன் வாழ்விலும் மனதிலும் உள்ளத்திலும் நிகழ்ந்திருக்கிறது என்பதை. இருந்தாலும் நம் சாயப்பா நாம் கேட்டது சிலவற்றை கொடுக்கவில்லையே என்று நீ என் மீது கோபம் கொள்கிறாய். அதுவும் சரிதான். அனைவருக்கும் கர்மவினை என்ற ஒன்று இருக்கிறது. அதனிடம் நாம் போராட வேண்டி இருக்கிறது. நம் பிறப்பின் பயனை நாம் அனுபவிக்கத்தான் ஆக வேண்டும். அது கரையும் வரை அதன் காலத்தில் நாம் போராட வேண்டும். உனக்கு எந்த கவலையும் இல்லை. எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் அந்த தேரை ஓட்டுவது நான். உனது வாழ்க்கையை நிர்ணயிப்பது நான். எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாக எதிர்கொள். யாரை கண்டும் நீ பயப்பட தேவையில்லை. எதை கண்டும் நீ அஞ்ச தேவையில்லை. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. அனைவரும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் தயங்கி கொண்டிருக்கிறாய்? இது முடியுமா முடியாதா என்று ஏன் இயங்குகிறாய்? சாயப்பாவின் குழந்தையால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. நீ அற்புதமான குழந்தை, திறமசாலி, அறிவில் சிறந்தவன். அனைத்தும் உன்னிடம் இருக்கும்போது நீ ஏன் தாழ்வு மனப்பான்மை கொள்கிறாய்? கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய். சிறிது முயற்சி மட்டும் செய். வெற்றியை நான் உனக்காக தருகிறேன். உன்னை வெற்றி பாதையில் கொண்டு செல்லத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. உன்னை உச்சத்தில் அமர வைத்து அனைவரும் கண் பார்க்கும்படி உன்னை நான் வாழ வைப்பேன். செல்வ செழிப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உனது கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரப்போகிறது. உனது உடல் ஆரோக்கியம் பெறப்போகிறது. உன் குடும்பத்தினரையும் நான் சேர்த்து பார்த்துக்கொள்வேன். அவர்களும் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறார்கள். ஒரு சுப நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது. அது உனது எண்ணம் போல் நடக்கப் போகிறது. இது சாத்தியமா என்று நீ நினைக்கிறாய்? உன் சாயப்பாவின் முன்பு சாத்தியமில்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போது நடப்பது, இதுக்கு முன்பு நடந்தது, இனி நடக்கப் போவது எல்லாமே உன் சாயப்பாவுக்கு தெரியும். அனைத்தும் என்னுடைய ஆட்டம்தான். அதை மீறி யாராலையும் நடக்க முடியாது. அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நீ ஆசைப்பட்டதை நான் நடத்தி வைப்பேன். எனது அற்புதத்தை நான் உனக்கு காட்டப் போகிறேன். நான் இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு பகிரங்கமாக உணர்த்தப் போகிறேன். அதை உணர்ந்த பின் நீ சாயப்பா என்று கண்ணீர் மல்க என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீரோடு நன்றியை கூறப்போகிறாய். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்காக, நீ விரும்பிய ஒரு நபரை உன்னிடம் சேர்ப்பதற்காக நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களும் உன்னை நோக்கி வரப்போகிறார்கள். நீ எப்படி இயங்குகிறாயோ அவர்களும் அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் நீ கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என் மீது நம்பிக்கை வைத்து சிறிது அமைதியாக இரு. நீ கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். நீ நினைத்தது நிலைக்கும். ஓம் சாய்.